வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொடி செய்யலாம். இந்த வெயில யூஸ் பண்ணி ஒவ்வொரு பொடியும் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் 1 kg எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் சீவிட்டு வந்துடுறேன். அவசியமா செஞ்சு வச்சுக்கோங்க. கலருக்காக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அது ஊட்டி பீட்ரூட்டா வாங்கி வச்சுங்க. நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. உங்களுக்கு அப்படி கெட்டு போயின்னு பயமா இருந்துச்சுன்னா பொடிச்ச பிறகு 3 மாதத்துக்கு ஒருக்க வெயில காட்டி வச்சுக்கணும். நாங்கள் மளிகை ஜாமான்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, பலசர ஜாமான், வருஷ ஜாமான், அதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்க வெயில காமிச்சு தான் வைப்போம். எல்லாத்தையும் தோல் சீவி கழுவிட்டு வந்துட்டேன். துருவிக்கலாம். கேரட் துருவத்தில் பெரிய கண்ணை துருவிக்கிறேன். சின்னதில் துருவணும்னா ரொம்ப ஜூஸாக வரும். அதுக்காக பெருசில் துருவிக்கும். இப்படி சார் வந்து பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஊட்டி பீட்ரூட் இந்த மாதிரியே வாங்கிக்கணும். நம்ம துருவிட்டு வந்து அதை அப்படியே நம்ம சோலார் பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்ல வெயில் அடிக்குது, காஞ்சிரும். ஒரே ஜூஸாக தான் இருக்குது நமக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷானதுனால. அதனால் நல்ல வெயில் அடிக்கப்போ போட்டுக்கணும். அப்படியே சோலாரில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈவினிங் வந்து எடுத்தாச்சு. ஒரு நாள் எவ்வளோ காஞ்சிருக்காளா? இன்னும் 2 நாள் காய வச்சு காமிக்கிறேன். நல்லா 3 நாள் காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. அதே போல் நீங்கள் காய வைக்கும்போது ஜூஸை பிழிஞ்சிட்டு காய வைங்க. இது நான் வந்து சோலாரில் வச்ச வாசி அந்த ஜூஸ்லாம் நல்லா காஞ்சி கொடுத்துச்சு. ஜூஸை பிழிஞ்சு தோசை இருக்காச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது டபுள் பாயில் முறையில் சூடு பண்ணி குடிச்சிக்கோங்க. ஜூஸ் இருந்துச்சுன்னா அப்படி மொத்தமாக திக்காக விழுந்துருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், சரியாக காயாமல் போயிடும். இப்போ நம்ம அதை நல்லா பொடிச்சிக்கலாம். இந்த மிக்ஸி கேட்டிருந்தீங்க, பிஜிஎன் கம்பெனி தான், நல்லா இருக்குங்க. இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, 1.5 அடி தான் இருக்குது ஸ்கேலில், பத்தவே மாட்டேங்குது. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஃப்ளக் பாயிண்ட் சொருக்கிறதுக்கு. அதே மாதிரி பொடிக்கெல்லாம் செய்யும்போது நல்லா இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி சட்னி எதுக்காச்சும் நம்ம அரைக்கிறோம்னா இப்படி நம்ம ஃபிட் பண்ணும்போது கை வந்து வழுக்குது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அமுத்தி வைக்கிறதுக்கு. இது 2 மைனஸ் பாயிண்ட் தான் இருக்குது. மற்றபடி ஓகேவா வச்சுக்கலாம். இது நான் ஒன்லி பொடிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஜூஸ்லாம் செய்யும்போது நல்லா டைட்டாக மூடி வைங்க, இல்லாட்டினா இங்கே லீக் ஆகும். வீடியோவும் போட்டிருக்கேன், ரிலேட்டட் வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பொடிச்சிட்டு வந்துடுறேன். வச்சுட்டு வந்துட்டேன். 1 நிமிஷம் தான் ஓட்டுறோம். இந்த அளவுக்கு வரப்பட்டிருக்கு. நம்ம பிடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பொடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலெலாம் ரொம்ப அரைக்காதுங்க, அவ்வளோதான். இந்த பீட்ரூட் வந்து அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் இருக்க வேர்வே இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பாருங்கள் அப்படியே திரண்டு வந்துடும் நமக்கு. இதில் போட்டுக்கலாம். எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் கலர் அழகாக தோசை ஊற்றி கொடுக்கலாம். மாவில் கலந்து சூப்பில் போட்டுக்கலாம். அல்வாவில் வந்து கேசரி பவுடர் இந்த மாதிரி கலர் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பாங்கடாக வச்சுக்கணும். நம்ம தண்ணி கையெல்லாம் வச்சு எடுத்துடவே கூடாது. கொஞ்சம் கூட இந்த ஸ்பூன்லாம் நல்லா ட்ரையாக இருக்கணும். இதையும் அரைச்சி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு தடவை அரைக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் ஆனோன்னு நம்ம அரைக்கலாம். தொடர்ந்து அரைக்க வேண்டாம். அப்படிதான் செஞ்சால் தான் மிக்ஸி நல்லா லைஃப் லாங் வரும். இதையும் தொடர்ந்து காமிக்கிறேன். ஃபைனலாக அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் நேவாக அரைக்காதுங்க. எதுவும் எந்த மிக்ஸியும் அரைக்காது. அதாவது மஞ்சத்தூள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு இதை அரைக்கவே முடியாது நம்மளால். அப்படி நமக்கு வேணும்னா டீ வடிகட்டுறோம் இல்லைங்களா, ஃபில்ட்ரு, அதில் வச்சு ஸ்பூனை வச்சு இப்படி செஞ்சுட்டு இருந்தால் கொஞ்சம் சன்னமாக வரும். இல்லாட்டினா இப்படி தான் வரும். இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். இதுக்கு மேலெல்லாம் இது போட்ட முடியாது நம்ம. அவ்வளோதான். அப்படியே இதில் போட்டுக்கலாம். பீட்ரூட் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா வகையிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.